சொல்றேன்ல. முடியாது டாடி, இது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. ஒரு தடவை சொல்லிட்டா எல்லாருக்கும் பிரச்சனை முடிஞ்சதுல்ல. ஜெனி, விடுங்க ஆண்டி, ஏதோ சொல்ல வராள, சொல்லட்டும். சொல்லு ஜெனி. இங்க பாருங்க பிரின்ஸ், இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. என் அப்பா அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 2 பேருமே கேட்கவே மாட்றாங்க. ஏன் ஜெனி, என்ன பிடிக்கலையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்களை பத்தி நான் யோசிக்கவே இல்ல. ஏன்னா நான் வேற ஒருத்தரை விரும்புறேன். நாங்க அவங்க வீட்ல போய் பேசணும். அவங்க வீட்ல சம்மதிக்கல. 2 வீட்லயும் பேசி பார்த்ததுல ஒத்து வரல. அதனால அந்த கல்யாணம் நிக்குது. ஆனா என்னால அவனை மறக்கவே முடியல. ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்னால மறக்க முடியாது பிரின்ஸ். அவனை விட்டுட்டு உங்களை என்னால சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை இதோட விட்டுருங்க ப்ளீஸ். நான் என்னோட மம்மி டாடி கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு தயங்குறாங்க. அதனாலதான் பிரின்ஸ் நான் உங்ககிட்ட நேரடியாவே சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இந்த கல்யாண பேச்சை விட்டுருங்க, என்னையும் விட்டுருங்க. இனிமே வீட்டுக்குலாம் வராதீங்க ப்ளீஸ். சாரி ஜெனி. வரேன் அங்கிள், வரேன் ஆண்டி. என்ன ஜெனி இதெல்லாம்? சத்தியமா என்னால முடியல மம்மி. திரும்ப திரும்ப இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. செத்து போனாதான் சரியாவீங்கன்னா நான் அதையும் செஞ்சிடுறேன். ஞாபகம் இருக்கட்டும். ஜெனி, ஏய், அம்மா. கா செல்வி, தேங்காய் உடைச்சு தரியா? சரிக்கா. அம்மா, இன்னும் கோவம் தெரியல உனக்கு? தூங்கி எழுந்திருச்சா கோவம் போயிடும் நினைச்சியா? என்ன தம்பி, அம்மாவுக்கு உங்களுக்கு சண்டையா? சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, தேவையில்லாம சும்மா கோவப்பட்டு இருக்காங்க. நீ ஏக்கா தேவையில்லாம தம்பி மேல கோவப்படுற? யாரு? நான் தேவையில்லாம கோவப்படுறேனா? நீ அத பார்த்த? அதானே, அம்மா எப்படி தேவையில்லாம உங்க மேல கோவப்படும்? ஏன், நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்களா? டீ வேணுமான்னு கேளு செல்வி. அம்மா, இதெல்லாம் ஓவர்மா. ஏய், கிட்ட வராத, போயிடு. அக்கா பாத்துக்கா, கையில கத்திய வச்சுக்கிட்டு. என்ன செஞ்சான்னு கேளு. என்ன தம்பி செஞ்சீங்க? ஒன்னும் இல்லக்கா, சும்மா தான் இருக்கோன்னு பார்ட் டைமா ஒரு வேலைக்கு போனேன். இது ஒரு தப்பா? ஏக்கா நல்ல விஷயம் தானே. என் மையன் எல்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டு ரம்மி விளையாடிக்கிட்டு இருக்கியான். நம்ம தம்பி நல்லது தானே செஞ்சிருக்கு. என்ன வேலைக்கு போனான்னு கேளு. தம்பி என்ன வேலைக்கு போனீங்க? சாப்பாடு டெலிவரி பண்ற ஒரு வேலைக்கு போனேக்கா. அக்கா நல்லது தானே. நீ சமைக்க ஆர்டர் எடுத்தா தம்பி டெலிவரி பண்ணிரும்ல. அத சொல்லுங்க.
நான் சும்மா தமாசுக்கு சொன்னேன் தம்பி. இவ்வளோ படிச்சு போட்டு நீங்க அந்த வேலைக்கு போலாமா? ஏக்கா சார் கோவிச்சுக்கிட்டாரா? கோச்சிக்காம கொஞ்சம் வரா. மா, நீ முதல்ல என்ன பார்த்து பேசுமா. நான் உன்கிட்ட பேசவே இல்ல. அப்போ வேலையில இந்த வேலை நல்லது, இந்த வேலை கெட்டது நீ பாக்குற. நீ சமைக்க போகும்போது பாட்டி உன்னை திட்டினதுக்கும் இப்ப நீ என்ன கோச்சுக்கிட்டதுக்கும் என்ன வித்தியாசம்? பாயிண்ட் தம்பி, பாயிண்ட். ம், பாயிண்ட் இல்ல தம்பி, பாயிண்ட் இல்ல. அது எப்படி சரியா இருக்கும்? இவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு செல்வி. அம்மா புரிஞ்சுக்கோ, இது ஒண்ணும் நான் வேலையா செய்ய போறது இல்ல. ஷூட் போறதுக்கு டைம் இருக்கு, கை செலவுக்கு பணம் வேணும். அதனாலதான் நான் சும்மா இருக்கும்போது பணம் இதுல வந்தா என் செலவுக்கு ஆகும்ல, வேற எதுவுமே இல்லம்மா. இந்த வேலைய பணத்துக்காக மட்டும்தாம்மா பண்ணேன். காம்படிஷன் போறதுதான் என்னோட ஆம்பிஷன். அதை நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். இத அப்படியே நான் ஒரு வேலையா செய்ய மாட்டேமா. கஷ்டப்படுறடா. மா, எந்த வேலையில தான் கஷ்டம் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே கொஞ்ச நாள் தான். ஆனாலும் நீ என்கிட்ட சொல்லாம போன பாரு, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. மன்னிக்க வேணாம், அந்த விஷயத்தையே மறந்துருமா. பாத்தியா செல்வி, எப்படி பேசுறான்னு பாத்தியா? ஏக்கா ஒரு பிள்ளைங்க பொறுப்பு இல்லாம எப்படி எப்படியோ சுத்துதுங்க. தம்பிதான் பொறுப்பா என் தேவைய நானே பாத்துக்கிறேன்னு சம்பாதிக்குது இல்ல, நல்லது தானே? அம்மா, உன்கிட்ட நான் சொல்லாம போனது தப்புதான். நான் உன்னை வருத்தப்பட வைக்க வேணான்னு தான் நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்லம்மா. இதெல்லாம் எப்போ முடிஞ்சு நீ படம் பண்ணுவியோன்னு இருக்குடா எனக்கு. ஜெனி, உனக்கு நெஞ்செழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஒன்னெல்லாம் அப்படியே. இப்ப எதுக்கு திட்டுறீங்க என்ன? பிரின்ஸ் முன்னாடி இன்னைக்கு நீ பேசினது சரியா? பிரின்ஸ் இன்னைக்கு வந்தது மட்டும் சரியா? நாங்க ஒண்ணும் வர சொல்லல. அவன் எதேச்சியா வந்ததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு? ஓகே மம்மி, இதுக்கு ஒரு எண்டு வேணும்ல. அவன் வரது, உடம்பு சரியில்லைன்னு நீங்க போய் சொல்றது, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? அதனாலதான் நானே முடிச்சு வச்சிட்டேன். பாரு ஜெனி, இப்பதான் பிரின்ஸோட அம்மா போன் பண்ணாங்க. அவங்க எவ்வளவு ஹர்ட் ஆகி பேசினாங்க தெரியுமா? நாங்க ஏதோ அவங்கள ஏமாத்தின மாதிரி வருத்தமா பேசினாங்க. எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மம்மி? அது ஏன் தப்பு கிடையாது. பிரின்ஸ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே. நீங்க யாரும் கேட்கல. சத்தியமா சொல்றேன் ஜெனி, உன்னை பெத்ததை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போற? செழியும் உனக்கு இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா நீ வீம்புக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. சத்தியமா சொல்றேன் ஜெனி, உன்னால எங்களுக்கு ஏதாவது ஆயிடும். மம்மி ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில போறீங்களா நீங்க? ச்சே. ஏம்மா எழில் எங்கம்மா? இப்பதான் வந்துட்டு போனா மாமா. மேலதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ராத்திரி பூரா அவனை நினைச்சு தூக்கமே இல்லைம்மா. எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? அவனுக்கு என்ன தலையெழுத்தா? நான் ஹெட் மாஸ்டர், என் பையன் பிஸ்னஸ் மேன். பேர வீடு வீடா சாப்பாடு கொடுக்குறான்னா மனசு கஷ்டமா இருக்குல்ல. எங்க வீட்ல எல்லாம் வேலைக்கு போன்னு சொன்னா கூட போக மாட்டேங்கிறாங்க. உங்க பேரை வேலைக்கு போறாருன்னா சந்தோஷப்படுங்கய்யா. என்ன இன்ஜினியரிங் முடிச்சிட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கற வேலையை பாக்குறானேன்னு பார்த்து சந்தோஷப்படணுமா? செல்வி, சும்மா இருக்க மாட்டியா நீ?
உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுது கோபி. பாவம், நீயும் குடும்பம்னு கஷ்டப்படுற. ஆனா இந்த குடும்பம் உனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கொடுக்குதா பாரு. அம்மா, எழிலுங்க? மேலதாங்க இருக்கா. இனியா, ம். போய் எழில கூட்டு வா. நான் பேசுறேங்க. இதெல்லாம் பண்ண வேண்டான்னு நானே சொல்றேன். இனியா, டாடி. போய் உன் அண்ணனை கூட்டு வா. ஏங்க, கோபி எதுவும் சொல்லக்கூடாதா? நீ அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்ட. கோபி இப்ப கூட கேட்க கூடாதா? புள்ள சாப்பாடு டெலிவரி கொடுத்தா சந்தோஷம் தம்பின்னு விட்டுணுமா? எழில், உட்காரு. உன்னதான் உட்காருன்னு சொன்னேன். டேய் உட்காருடா. எழில், உன் மேல எனக்கு கோவம் இல்லை. ஏன்னா கோவப்பட்டும் பார்த்தாச்சு, அட்வைஸ் பண்ணியும் பார்த்தாச்சு. ஆனா நீ கேக்குற மாதிரி இல்லை. சரி, நான் உன் வழிக்கே வரேன். நீ என்ஜினியரிங் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, எக்ஸாமுக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனா வேலைக்கு போற, அதுவும் வீட்டுக்கு வீடு போய் சாப்பாடு டெலிவரி பண்ணிட்டு இருக்க. என்ன கேட்டா செலவுக்கு பணம் வேணும்னு சொல்ற. சரிடா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, அந்த பணத்தை நான் தரேன். இல்லப்பா, எனக்கு பணம் வேண்டாம். பணத்துக்காக தானே வேலை பார்க்கறேன்னு சொன்ன. இப்ப பணம் வேணான்னு சொல்ற. இல்லப்பா, படம் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்கு. அப்படியே ஷூட் பண்ணாலும் நைட் ஷூட் தான் போக முடியும். பகல்ல எதுக்கு நாம சும்மா இருக்கணும்? ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல. வேலை செஞ்சா பணம் கிடைக்கும் தான் நான் இந்த வேலை செய்யறேன்ப்பா. அதைத்தான் நானும் சொல்றேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, அதை நான் தரேன். ஆனா இத்தோட இந்த டெலிவரி பண்ற வேலையெல்லாம் விட்டுரு. எழில், ஏதாவது ஒரு விஷயத்துல அப்பா சொல்றத கேளுடா. ஏன் எல்லாரையும் வருத்தப்படுற மாதிரி பண்ற? நம்மளோட தேவைக்காக நம்மளே சம்பாதிக்கிற சந்தோஷம் உனக்கு தெரியும்லம்மா. அது எனக்கு வேண்டான்னு தயவு செஞ்சு நீயும் சொல்லாத. டேய், இதெல்லாம் ஓவர்டா. பணம் வேணும்னா என்கிட்ட கேளுன்னு நானும் சொல்லியிருக்கேன்ல. நீ பாட்டுக்கு இப்படி சுத்திக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கு? ப்ளீஸ், நான் ஒன்னும் பெர்மனண்டா இது என்னோட கரியர்னு ஃபிக்ஸ் பண்ணல. எனக்கு பிடிச்சத நான் கண்டிப்பா செய்வேன். அப்பா, நீங்க என்கிட்ட பணம் வேணுமான்னு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. ப்ளீஸ்பா, என்னை விட்டுடுங்க. இவன் உருப்பட போறதில்ல பாக்கியா. எந்த விதத்திலயும் உருப்பட போறதில்ல. இவன் உருப்படத்துக்கான வழியும் எனக்கு தெரியல. ஏய், எக்கடாவது கெட்டு போடா. பாரு எப்படி மனசொடைஞ்சு போறான் பாரு. ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? வீட்ல யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? கோபி, கோபி. எழில், நீ ரொம்ப ஓவரா பண்றடா.
ஏமா அவன்கிட்ட கொஞ்சம் பேசுமா. இப்படியே இருப்பானா? கோபியும் பாவம் இல்லையா? எப்பவுமே இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? உங்க எல்லாரோட கவலையும் எழில் உருப்படாம போயிடுவான்னு தானே? அப்படிலாம் இல்ல மாமா. அவ கண்டிப்பா ஏதாவது செய்வான். நல்லா வருவா மாமா. ம். செழியா, என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பிடிக்கலன்னு தெரியும். திரும்ப திரும்ப கால் பண்றதுக்கு மன்னிச்சுக்கோ. என்னால சத்தியமா இங்க இருக்கவே முடியல. இன்னைக்கு அந்த பிரின்ஸ் வந்தான். என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பி வச்சுட்டேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு பையனை கொண்டு வருவாங்க. அதான் நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன் செழியா. ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு, நீ எனக்கு வேணும். எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும். இல்ல நான் செத்து போயிடுவேன் செழியா. எதுவா இருந்தாலும் இன்னும் 1 ஹவர்ல எனக்கு பதில் சொல்ல. நான் உனக்காக எதை வேணா செய்வேன்னு தெரியும் செழியா உனக்கு. எங்க வீட்டு முன்னாடி நான் தோத்து போயிட்டேன் செழியா. நீயாவது நான் வேணும்னு கிளம்பி வா. இல்லைன்னா என்ன சாக விடு செழியா. நான் விளையாடுறேன்னு மட்டும் நினைக்காத. 1 மணி நேரத்துல நீங்க வரலனா நான் செத்து போயிடுவேன் செழியா. உன்னை மிரட்டுறேன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு வேற வழி தெரியல. செழியா, என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும். இல்ல நான் செத்து போயிடுவேன் செழியா. 1 மணி நேரத்துல நீங்க வரலனா நான் செத்து போயிடுவேன் செழியா. உன்னை மிரட்டுறேன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு வேற வழி தெரியல. ஏய், என்னாச்சுடா? ஏன் அழற? ஏன் இவ்ளோ வேகமா போயிட்டு இருக்க? அம்மா, என்னாச்சுப்பா?
இங்க பாருமா ஜெனி என்ன அனுப்பியிருக்கான்னு. எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும் இல்ல நான் செத்து போயிடுவேன் செழியா. ஐயோ என்னடா இது?